இந்த மதுரை மண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ வீரத்துக்கும் பாசத்துக்கும் ஃபேமஸோ அந்த அளவுக்கு பரோட்டாக்கும் ஃபேமஸுங்க. நீங்கள் மட்டும் புதுசாக மதுரைக்கு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குற இடங்கள் எல்லாம் பரோட்டா கடையாக இருக்கும். என்னடா இவ்வளோ பரோட்டா கடையாக இருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் ட்ரை பண்ணீங்கன்னா எல்லா கடையிலையும் 3 4 வகையான கிரேவியை கொடுத்து அசத்திடுவாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கேகே நகரில் ஆவின் பால் பண்ண பக்கத்தில் இருக்கிற இந்த பரோட்டா கடை பக்கம் நீங்கள் போனீங்கன்னா போதும், போக கூட வேண்டாம், அந்த சிக்னலில் நின்னீங்கன்னா போதும், அங்கே சுடுற பரோட்டாவையும் அங்கே சாப்பிட்றவங்களையும் பார்த்தோன்னே தானா பசி வந்து டெம்ட் ஆகி 2 பரோட்டாவை கட்டுங்க அப்படின்னு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். முக்கியமாக இந்த பன் பரோட்டா கடையில் சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க போகிற அந்த பன் பரோட்டா மேக்கிங்கை பார்க்குறதுக்கே பல கூட்டம் வரும்னா பாருங்களேன். அப்படியே வீசி அப்படி எடுத்து அதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு அப்படி பந்து மாதிரி எடுத்து அந்த பன் பரோட்டா கொடுத்தா ஒரு 3-4 கிரேவி கொடுப்பாங்க, வேற லெவலில் இருக்குங்க. இதை சொல்லும் போதே எனக்கு பசிக்குது. முக்கியமாக இந்த 4-5 நாளாக மழை பெய்தா, மழை பெஞ்சா போதும் இந்த கடையில் அவ்வளோ கூட்டம் வரும்னா பாருங்களேன்.